நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சோம் இந்த ஊருக்காகவோ இந்த உலகத்துக்காகவோ இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்காகவோ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாகணும் அப்படின்னு நினச்சி வாழாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான் இந்த வாழ்க்கை பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி வாழாதீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் மீரட்டில் நடந்த முஸ்கான் கேஸ். லண்டன்லேருந்து தன்னோட ஒய்ஃப் முஸ்கானுக்கு ஆசையாக சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த சௌரப் இப்போது உயிரோட இல்லை. அவரை கொன்று அவர் உடல் பாகங்களை கட் பண்ணி ஒரு ட்ரம்மில் போட்டு ஒரு சிமெண்ட்டில் வச்சு சீல் பண்ண ஒரு கொடூரமான பொம்பளை தான் இந்த முஸ்கான். இந்த விஷயத்த அவளோட காதலனோட உதவியோட செஞ்சுருக்கா இந்த முஸ்கான். இதெல்லாம் சொல்லும் பொழுதே கொலை நடுங்குது. இதை எப்படி இவங்க செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2016 சௌரப் அண்ட் முஸ்கான் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. இது காதல் திருமணம் தான். வீட்டையெல்லாம் எதிர்த்து இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சௌரபோட வீட்டில் எவ்வளவோ சொல்லியோ கேட்காம இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌரப் முஸ்கானை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு நேவியில் ஒரு வேலை கிடைக்குது. இதை தொடர்ந்து முஸ்கானும் நான் உங்கள் அம்மாவோட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லவும் தனி வீடு எடுத்து 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு நேவி ஆஃபீஸருங்கிறதுனால வீட்டில் அதிகமான நேரம் இருக்கிறது கிடையாது. ஸோ வீட்டில் தங்க மாட்டார். அவர் வேலை விஷயமா வெளியில் இருப்பார். 2016 2019 வரைக்கும் இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுது. இவங்க அன்புக்கு ஆதாரமாக ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. 2019 பார்த்தீங்கன்னா சாஹில்ன்ற முஸ்கானோட பழைய ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இவங்க ரீகனெக்ட் ஆகுறாங்க. சாஹிலும் முஸ்கானும் சிறு வயது நண்பர்கள்ன்றதுனால அவங்களோட பழைய கதையெல்லாம் பேசி அவங்க நட்பை திரும்பவும் புதுப்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாமல் தனிமையில் இருக்க முஸ்கானுக்கு இந்த சாஹிலோட நட்பு காதலாக மாறுது. சாஹில் ஒரு ட்ரக் அடிக்ட். அது மட்டும் இல்லாமல் பிளாக் மேஜிக் நம்பிக்கை உள்ளவர். அதாவது இந்த சைத்தான வழிபடுற கூட்டத்தை சேர்ந்தவர். முஸ்கான் அண்ட் சாஹில் வெறும் காதல் மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால அந்த ஹவுஸ் ஓனர் முஸ்கானையும் சாஹிலையும் சேர்த்து வச்சு பார்த்துருக்காரு. இதை சௌரப் கிட்டேயும் சொல்லிட்டாரு. இந்த விஷயம் சௌரப்க்கு தெரிய வந்ததும் அவர் வேலையை விட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. முஸ்கான் சாஹில் உறவை பற்றி கேட்குறாரு. அப்போ முஸ்கானுக்கும் சௌரப்க்கும் ஒரு சண்டை நடக்குது, வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்தில் நான் சாஹிலோட தான் போவேன், நீ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முஸ்கான் சொல்கிறா. ஆனால் சௌரப் பாரு நமக்கு ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தை லைஃப்பை பற்றி நினச்சிப்பாரு, இவளுக்காகவாது நம்ம சேர்ந்து வாழணும்னு கன்சோல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சௌரப்க்கு முஸ்கான் மேலே அதிகப்படியான காதலும் இருந்திருக்கு. இதுவும் ஒரு காரணம் முஸ்கானை போக விடாமல் தடுத்ததுக்கு. சௌரபோ 2019 வீட்டுக்கு வந்துட்டதுனால அவங்களால அவங்களோட காதலை தொடர முடியல. திரும்பவும் 2023 பார்த்தீங்கன்னா சௌரப்க்கு லண்டனில் ஒரு வேலை கிடைக்கிது. குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன்னோட காதல் மனைவியை நல்லா வச்சுக்கணும், தன் குழந்தையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் சௌரப் திரும்பியும் கிளம்பி லண்டன் போறாரு. இந்த விஷயம் முஸ்கானுக்கு சாதகமாக அமையுது. திரும்பவும் சாஹிலுடனான உறவை தொடர்றா முஸ்கான். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மட்டும் இல்லாமல் சாஹில் மூலமாக போதைக்கும் அடிமையாகிறா முஸ்கான். ஸோ முஸ்கானும் சாஹிலும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் போதையிலேயே இருக்காங்க. இந்த விஷயம் தெரியாமல் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு லண்டனில் உழைச்சிட்டு இருக்க சௌரப் திடீர்னு அவங்க ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக, அதாவது முஸ்கானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக முஸ்கான் கிட்டேயே சொல்லாமல் அவங்களோட டாட்டர் பர்த்டே அன்னைக்கு வீட்டுக்கு வராரு. இந்த விஷயம் முஸ்கானுக்கு பெரிய ஷாக்காக இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்காம கணவனை அன்போட வரவேற்கிற மாதிரி நடிக்கிறா முஸ்கான். பிப்ரவரி மாதம் 2025 சௌரப் வீட்டுக்கு வராரு. ஃப்ரீயாக ஜாலியாக இதை பற்றியும் கவலைப்படாமல் ட்ரக் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்த முஸ்கானால அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி வாழ முடியல. ஏன்னா சௌரப் வீட்டில் இருக்காரு. தன்னோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறவர் இந்த சௌரப் தான் அப்படின்னு நினைச்சிட்டு முஸ்கான் சௌரப்பை கொல்ல திட்டமிடுறா. அதுக்காக தன்னோட காதலனான சாஹிலோட சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் போடுறா. அந்த திட்டம் எல்லாம் முஸ்கானோடது தான். ஒரு வயசானவரை தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்க்கு கூட்டிட்டு போய் அதிகமான தூக்க மாத்திரை வாங்குறா. ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டி தான் வாங்குறா. அவங்க ஹஸ்பண்ட்க்கு எப்போவோ வாங்கின ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த மாத்திரையும் எழுதி இந்த மாத்திரை வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவான ஸ்லீப்பிங் பில்ஸ் வாங்குறா. மார்ச் 3 தன் கணவனோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்ட முஸ்கான் தன்னோட கணவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டமான கோஃப்தா அப்படிங்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் செஞ்சு அவருக்கு சர்வும் பண்ணுறா. முஸ்கானை நம்பி அந்த கோஃப்தாவை சாப்பிட்ட சௌரப்க்கு கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தரையில் விழுந்துடுறாரு. சௌரப் மயக்கமான அடுத்த நிமிஷம் தன்னோட காதலனான சாஹிலுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறா. ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருந்த மாதிரி முஸ்கான் கிட்ட ஆளை வெட்டுற ஒரு கத்தியும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மையும் வாங்கி வச்சிருக்கா. இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி சாஹிலோட சேர்ந்து பிளான் பண்ணி தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கா.
இருக்கா. இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த மாதிரி தான் தன்னோட கணவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஹில் கிட்ட ஏற்கனவே முஸ்கான் பேசி வச்சிருக்கா. இதை கேட்கும் பொழுதே நினைச்சு பார்க்கும் பொழுதே ரொம்ப கொடூரமா இருக்கு. இது எப்படிதான் இந்த பொம்பளை செஞ்சான்னு தெரியல. ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த பிளாஸ்டிக் ட்ரம்ல இப்போ இவரை கொன்னு அந்த ட்ரம்ல போடணும்னு முடிவெடுத்த சாஹிலும் முஸ்கானும் அன்கான்சியஸ் ஆகி தரையில கிடக்குற சௌரபை கத்தி வச்சு நெஞ்சிலே குத்துறாங்க. ஹார்ட்ல ரொம்ப வேகமா குத்துறதுனாலதான் சௌரப் இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் தலை தனியா கால் தனியா கை தனியான்னு கட் பண்ணி அந்த பாடியை ட்ரம்ல போட்டு சிமெண்ட் கலவையை கொட்டி அப்படியே புதைச்சி ட்ரம்மை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கா இதன் நடுவில் சாஹில், அதாவது அந்த முஸ்கானோட காதலன் என்ன பண்றான்னா சௌரபோட 2 கைகளை மட்டும் நைட்டெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு ஏதோ பூஜை பண்ணி அடுத்த நாள் திரும்பி கொண்டு வந்தானா. சௌரபை பிளான் பண்ணி இந்த மாதிரி கொல்லும் பொழுது அவங்க 2 பேருமே ட்ரக் எடுத்துட்டு இருந்ததா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு ட்ரம்முக்குள்ள தன்னோட கணவனை வச்சு புதைச்சிட்டு காதலனோட சேர்ந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போயாச்சு. ஏன்னா ட்ரக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அங்க போனா அதிக அளவுல ட்ரக்ஸை வாங்கிட்டு குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வரலான்ற எண்ணத்தோட கிளம்பி போறாங்க. தன்னோட பொண்ணை அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் சௌரபோட வெக்கேஷனுக்கு போறேன்ற மாதிரி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இந்த ஷாஹிலோட கிளம்பி போறா முஸ்கான். ஒரு கேப் புக் பண்றா. அந்த கேப் தான் இவங்களை வீட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு ஹிமாச்சல் போயிட்டு திரும்பி கொண்டு வர வரைக்கும் அந்த கேப் டிரைவரும் அந்த கேபும் அவங்க கூடவே இருந்திருக்கு. அந்த கேப் டிரைவர் மூலமா தனக்கு வேண்டிய சில விஷயங்களையும் செய்ய வச்சிருக்கா முஸ்கான். சாஹிலோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த டிரைவரை வந்து கேக் வாங்கிட்டு வர வச்சிருக்கா. ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல ஸ்டே புக் பண்ணியிருக்காங்க. நிறைய பணம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்கதான் வந்து ஹோலியும் செலிப்ரேட் பண்ணியிருக்கா. அங்க போயிட்டு தன்னோட கணவனை கொண்டுட்டோமேன்ற அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த சாஹிலோட சேர்ந்து பயங்கர ஆட்டம் போட்டிருக்கா. ஃபுல் டைம் குடிச்சிட்டு ட்ரக் அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க சாஹிலும் முஸ்கானும். அந்த ஹோட்டல்ல இவங்க 2 பேரையும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி தான் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதியோ 17ஆம் தேதி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல காசு இல்லை. அதனால புக் பண்ண அந்த கேப் மூலமாவே திரும்பியும் கிளம்பி மீரட்க்கு வராங்க. காசெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே காசு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இதனால வந்துட்டு இந்த விஷயத்த வந்து முஸ்கான் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. அதாவது சௌரபை நான் கொண்டு ட்ரம்ல அடைச்சி வச்சிருக்கேன்ற விஷயத்த சொல்லிட்டா. இதை தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா ஷாக் ஆகி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸும் வந்து ஷாஹிலையும் முஸ்கானையும் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மார்ச் 18ஆம் தேதி நடக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சௌரபை கொன்ன குற்றத்துக்காக ஜெயிலில் இருக்காங்க. 2 பேரும் ட்ரக்ஸ் கேட்டு போராடுறதாவும் எங்க 2 பேரையும் ஒரே செல்ல போடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுட்டோம். சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு ட்ரக் அடிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு என்னமோ இவங்க தான் வந்து உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப நல்ல காதலர்கள் மாதிரி எங்க 2 பேரையும் ஒன்னாவே வைங்க, ஒன்னாவே நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம் ஜெயில. முஸ்கானோட அம்மாவும் அப்பாவும் நாங்க வந்து இவளோட உறவை முறிச்சிக்கிறோம், இவ எங்க பொண்ணே கிடையாது, இவளுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுங்க, சௌரப் ரொம்ப நல்ல பையன், அவனை கொன்னதுக்காக இவளுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் சௌரபோட அம்மா அப்பா முஸ்கானோட அம்மா அப்பாவுன்னா அவ்வளோ நல்லவங்க கிடையாது, இது எல்லாமே வந்து சௌரபோட பணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை முஸ்கானோட அம்மா அப்பா மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முஸ்கான் என்னோட அம்மான்னு இப்ப சொல்லிட்டு இருக்கவங்க என் அம்மாவே கிடையாது, அவங்க என்னோட ஸ்டெப் மதர்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு முஸ்கானோட அப்பா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இவங்க தான் உண்மையான அம்மா, முஸ்கான் வந்து ஏதோ ஒரு கோவத்துல உளர்றா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம முஸ்கானோட அம்மா நாங்க வந்து முஸ்கானுக்காக வாதாடவே மாட்டோம், அவளுக்கு வந்து அதிகபட்சமான தண்டனையை கொடுங்க, 20 வருஷம் கழிச்சு அவ ஜெயில விட்டு வெளியில வந்தாலும் நாங்க எங்க வீட்டுல சேர்க்கவே மாட்டோம், அவளோட பொண்ணு கூட நான் வந்து அவளுக்கு கண்ணில் காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனங்க, உயிர் போனது தானே. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர பாருங்க. இந்த ஊர் என்ன சொல்லும், இந்த உலகம் என்ன சொல்லும், குழந்தை இருக்கே குட்டி இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளா கொண்டு போக ஒரு பக்கம் மட்டும் முயற்சி பண்ணா பத்தாது, 2 பக்கமுமே முயற்சி பண்ணணும். ஆண் பெண் 2 பேருமே முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை நிலைநிறுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் மட்டும் ட்ரை பண்றது ரொம்பவே தப்பான விஷயம். அது நடக்கவும் நடக்காது. அப்படி பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு நினைச்ச சௌரபோட வாழ்க்கை இப்போ எவ்வளோ மோசமாயிடுச்சு பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி ஒரு ராட்சசியோடையோ இல்லை ஒரு ராட்சசனோடையோ வாழ்றதுக்கு நம்ம தனியாவே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். உங்க பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையில போய் மாட்டிக்காதீங்க. இவங்க 2 பேருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்றத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? முதலாவது தண்டனை இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.